வாடிவாசல். சூர்யாவோட ரசிகர்களுக்கு பல படங்கள் கனவு படங்களாக இருக்குது. அது லோகேஷ் கனகராஜோட இரும்பு கை மாயாவி ஆகட்டும், நம்ம வெற்றிமாறனோட வாடிவாசல் ஆகட்டும். வாடிவாசல் பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. பல வருடங்களாக அந்த ப்ராஜெக்டை பற்றி ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே பேசிகிட்டு இருக்குது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி டெஸ்ட் ஷூட் வந்து ஈசிஆரில் பண்ணாங்க. அதன் மேலே இன்னும் நம்பிக்கை வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள், சர்ச்சைகள், எல்லாத்துக்கும் மேலே வெற்றிமாறனும் பிஸி, சூர்யாவும் பிஸி. இந்த நேரத்தில் 2 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போது இந்த படம் வந்து எப்போ ஷூட்டிங் போக போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மீடியா தர்பார் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு தான் கூட ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போட இந்த படத்தோட ஷூட்டிங் மார்ச் எண்டில் போக போகிறாங்க. இப்போ வெற்றிமாறன் தீவிரமான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையில் ஈடுபட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஆனால் இப்போ நடுவில் சில ஹேட்டர்ஸ் இல்லை ஒரு குரூப் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, வாடிவாசல் படம் நடக்காது, அந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப்பு அப்படிங்கிற தகவலை கிளப்பிட்டுருக்காங்க. ஏன்டா இப்படி கிளப்பிடுறாங்க, என்ன சோர்ஸை வச்சு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சோர்ஸ் மூலம் விசாரித்தா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, வெற்றிமாறன் ஏற்கனவே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து அவருக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டுகள். வெற்றிமாறன் சார் கூட ஒரு படமாச்சு பண்ணியாகவும் தான் பிரபாஸ் முதற்கொண்டு ஜூனியர் என்டிஆர், ராம் சார்னு எல்லாரும் அப்படி ஆர்வமாக இருக்காங்க. ஸோ இதனாலேயே மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் என்டிஆரை வச்சு வெற்றிமாறனுக்கு ஒரு படம் இயக்க சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. பிரபாஸை வச்சு ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ பிரபாஸ் ப்ராஜெக்ட் விட்டுலாம், ஆனால் ஜூனியர் என்டிஆர் ப்ராஜெக்ட்டுக்காக அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்களா, அது இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்னுடைய கவனம் முழுக்க வாடிவாசல் தான் இருக்குது. அப்படிங்கிறத அட்வான்ஸை நம்ம வெற்றிமாறன் நேரடியாகவே போய் அந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பாளர்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக வாடிவாசலை நான் வந்து பார்த்து பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்போ முடியும் எனக்கே தெரியாது. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணலாம் சார், அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் என் கையில் இருக்குது, கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்ல மைத்ரி மேக்கர்ஸும் ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டாங்களாம். இப்படி ஒரு இயக்குனர் அப்படின்னு. ஸோ வாடிவாசல் நீங்கள் எப்போ முடிச்சுட்டு வாங்க சார், அட்வான்ஸு கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் திருப்பி, ஆனாலும் கூட நீங்களே வந்து கேட்டுக்கிறத வாங்கிக்கிறோம். மற்றபடி இந்த அட்வான்ஸ் உங்களுக்கான அட்வான்ஸாக எப்போ வந்தாலும் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் வாடிவாசலை பொறுமையாக பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹேட்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த விஷயத்தையெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு வெறுமனே வந்து வாடிவாசல் ப்ரொடியூசர் கலைப்புலி தானுவுக்கு அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை திருச்சி சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மை. ஆனால் கண்டிப்பாக வாடிவாசல் நடக்க போகுது. யார் என்ன சொன்னாலும் இனி அந்த படத்துக்கு தடையே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஸோ வெற்றிமாறனோட இந்த ஒரு பண்பு, படம் 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், ஆனால் தேவையில்லாமல் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்கின ஒரு கம்பெனி, ஒரு ஹீரோ நமக்காக வெயிட் பண்ணிருக்கிறது நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் அட்வான்ஸை நேரடியாக கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதுக்காகவே அவருக்கு நம்ம வந்து ஒரு ஹாட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும்.